ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நம்முடைய தியானத்திற்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதன் 10ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படியானால் கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அவருடைய ஞானம் எப்படிப்பட்டது? அவர் பரிசுத்தமுள்ள தேவன், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். அவருடைய அறிவே அறிவு என்று சொல்லி தேவனாகிய கர்த்தருடைய அவருடைய ஞானத்தை குறித்து ஞானி நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே மிக அழகாய் வர்ணித்திருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படும் பொழுது தேவன் அந்த கிருபையை, அந்த ஞானத்தை, அந்த தெய்வீக ஞானத்தை, அந்த தெய்வீக ஞானம் என்னும் ஆசீர்வாதத்தை நம் ஒவ்வொருவருக்கும் ஈவாய், இரக்கமாய், கிருபையாய், தயவாய் கட்டளையிடுகிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், அதே போல மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அப்படியானால் நாம் தேவாதி தேவனுக்கு, அவருடைய கற்பனைகளுக்கு, கட்டளைகளுக்கு, அவருடைய நியமங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து அவர் எவ்வளவு பரிசுத்தமுள்ளவர், அவர் எவ்வளவு மேன்மையுள்ளவர் என்பதை நாம் அறிந்து உணர்ந்து அவருடைய சத்தத்திற்கு, அவருடைய திட்டத்திற்கு, அவருடைய வசனத்திற்கு நாம் பயந்து கீழ்ப்படிந்து நாம் ஓடும் பொழுது அவர் தம்முடைய தெய்வீக ஞானத்தை நமக்கு கிருபையாய் கொடுக்கிறார். அதை தான் ஞானி இந்த பகுதியிலே சொல்லு, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நாம் கர்த்தருக்கு எப்படி பயப்பட வேண்டுமா? தாழ்மையோடு கூட தேவனுக்கு முன்பதாகவும் மனிதர்களுக்கு முன்பதாகவும் நாம் இருக்கும் பொழுது கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு இருதயம் நமக்குள் இருக்கும் பொழுது அந்த தெய்வீக ஞானம் நம்மை நிரப்பும்படி செய்வார். இது அவரே நமக்கு செய்கிறார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலும் இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஞானம் உள்ளவன் கர்த்தருக்கு பயந்து தீமைக்கு விலகுகிறான், மதியினனோ மூர்க்கம் கொண்டு துணிகரமாயிருக்கிறான். தேவாதி தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நம்முடைய எல்லா காரியங்களையும் அவருடைய கரத்தில் ஒப்புவித்து அவருக்கு பிரியமானதை செய்கிறோமா என்று சொல்லி பார்த்து 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 ஓடும் பொழுது கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு இருதயத்தோடு ஓடும் பொழுது அவர் தம்முடைய தெய்வீக ஞானத்தை நமக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்கு பயந்து ஓடும் பொழுது அந்த ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த ஞானம் உள்ளவன் தொடர்ந்து தேவனுக்கு பயந்து தீமையை விட்டு விலகுகிறான். இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம். ஆனால் மதீனனோ என்று சொல்லும் பொழுது பாவத்தில் நிறைந்த ஒரு மனிதன், தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு மனிதன், கர்த்தருக்கு பயப்படும் இருதயம் இல்லாத ஒரு மனிதன், அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது மதீனன் என்று சொல்லி. அவனோ மூர்க்கம் கொண்டு துணிகரமாயிருக்கிறான், துணிகரமான பாவங்களை செய்கிறான். ஆகவேதான் சங்கீதங்களிலே சங்கீதக்காரர் சொல்லுகிறார், சங்கீதம் 19:13 துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும் ஆண்டவரே, அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாகி இருப்பேன். துணிகரமான பாவங்கள், துணிகரமான பாவங்கள் அது மதியினத்தினால் வருகிறது. கர்த்தருக்கு பயப்படாமல், அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல், அவருடைய நியமங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற ஒரு நிலை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அவன் மதியினனாய் மாறுகிறான். அவன் துணிகரப்படுகிறான், துணிகரமான பாவங்களை செய்ய ஆரம்பிக்கிறான்.
அப்படியானால் கர்த்தருக்கு பயந்து தீமைக்கு விலகுகிற ஒரு இருதயம் தேவ பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மிக மிக முக்கியமானது என்று சொல்லி பரிசுத்த வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கிறோம். துணிகரமான பாவங்களுக்கு நாம் விலகி ஆக வேண்டும். விலக்கி காரும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே சொல்லும் பொழுது சொல்லுகிறார். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14 முதல் 18 வரை உள்ள பகுதிகளிலே நாம் இதை பார்க்கிறோம். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்சைகைகளும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானம் சாந்தம் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. இந்த உலகத்தின் காரியங்களிலே வரக்கூடிய ஞானம் அது கசப்பானது. அநேக காரியங்களை கசப்புக்கு நேராய் மனிதனை நடத்துகிறது. அதை அவனுக்கு தோல்விக்கு நேராய் நடத்துகிறது. இது உலகத்தின் ஞானம். ஆனால் தெய்வீக ஞானம் ஆண்டவருக்கு பயந்து அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவருடைய கிருபைக்கு காத்திருக்கும் பொழுது, அவருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகும் போது அவர் கொடுக்கிற ஞானம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. 17ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அது பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம். அது எப்படிப்பட்டது? பரிசுத்தமுள்ளதாக இருக்கிறது, சமாதானம் நிறைந்ததாக இருக்கிறது. அந்த பரலோகத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் பரிசுத்தமானதாக இருக்கிறது. அந்த பரலோகத்திலிருந்து வரக்கூடிய தேவனுடைய ஞானம், தேவன் கொடுக்கும் ஞானம் சமாதானம் உள்ளதாக இருக்கிறது. அந்த பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் சாந்தம் நிறைந்ததாக இருக்கிறது. அந்த பரலோகத்திலிருந்து வரக்கூடிய தெய்வீக ஞானம் இணக்கமுள்ளதாக இருக்கிறது. தெய்வீக ஞானம் பரிசுத்தரிடத்திலிருந்து வரக்கூடியது. அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இரக்கம் நிறைந்ததாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, பரிசுத்த தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய பரலோகத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஞானம் நற்கனிகளால் நிறைந்து இருக்கிறது. நற்கனிகளால் நிறைந்து இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பரலோகத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதா? பட்சபாதம் இல்லாததாக இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. இந்த கிருபைகளை ஆண்டவருக்கு பயப்படும் பொழுது இந்த ஞானம் என்னும் ஆசீர்வாதத்தை தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபையாய் கட்டளையிடுகிறார். தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கும் விலகுகிற அந்த ஒரு இருதயத்தோடு கூட ஆண்டவரை உண்மையாய் நாம் பின்பற்றும் பொழுது கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஞானம். ஞானம் தேவன் தம்முடைய ஞானத்தை நமக்கு கொடுக்கிறார். பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் அதை நமக்கு கொடுக்கிறார். அது பரிசுத்தம் உள்ளது, சமாதானம் நிறைந்தது, சாந்தம் நிறைந்தது, இணக்கம் உள்ளது, இரக்கம் நிறைந்தது, நற்கனிகளால் நிரப்பப்பட்டது, பட்சபாதமே இல்லாதது, மாய்மாலம் இல்லாதது. இது எவ்வளோ பெரிய பாக்கியம்! இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிறதா? இதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம், பாக்கியம். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு இருதயம் நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் இந்த உன்னதமான விலையேற பெற்ற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கடைசியாக யாக்கோபுவின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம்,
உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். நமக்கு ஞானம் வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு இருதயம், அதோடு கூட அவரிடத்தில் ஞானத்திற்காய் நாம் ஏறெடுக்கிற ஜெபம். சாலமோன் சிறு பையன், போக்குவரத்து அறியாத சிறுவனாக இருக்கிறேனே, இத்தனை ஜனங்களை நான் எப்படி நியாயம் தீர்ப்பேன்? ஆகவே ஆண்டவரே, எனக்கு இந்த கிருபையை நீர் தாரும் என்று சொல்லி, எனக்கு இந்த ஜனங்களை நியாயம் தீர்ப்பதற்கு வேண்டிய ஞானத்தை தாரும் என்று சொல்லி சாலமோன் ஏறெடுத்த ஜெபம் தேவனுக்கு மிகவும் பிரியமாயிற்று. அவருக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தது. அவன் தனக்கு பெரிய ஐஸ்வர்யத்தை கொடும் என்று சொல்லி கேட்கவில்லை, அல்லது எதிரிகளை எனக்கு கீழ்ப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கேட்கவில்லை. அதற்கு மாறாக சாலமோன் கேட்டது, ஆண்டவரே, நான் ஞானத்தில் குறைவுள்ளவன், நான் சின்ன பையன்ப்பா, எனக்கு உங்கள் ஞானத்தை தாங்க என்று சொல்லி, எனக்கு ஞானம் தாங்க என்று சொல்லி தன்னை தாழ்த்தினான். தன்னை தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்தினான். அது அவருக்கு மிகவும் பிரியமாயிற்று. அபரிமிதமாய் ஆசீர்வதிக்கிற தேவன், பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கிற தேவன், சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆகவே பெரியவர்களாகிய நமக்கும் இது மிக முக்கியம் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். அதுதான் பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம், அது பரிசுத்தரிடத்திலிருந்து வரக்கூடிய ஞானம். அப்படியானால் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு இருதயம் நமக்குள் இருக்கும் என்று சொன்னால், அந்த பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானத்தினால் தேவன் நம்மை நிரப்புவார். சாலமோனை ஆசீர்வதித்தது போலவே உங்களையும் ஆசீர்வதிப்பார். பெரியவர்களாகிய நமக்கும் பரத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஞானத்தை கொடுத்து ஆவியின் கனிகளால் நிரப்பப்பட்டதாய் அந்த ஞானம் வெளியரங்கமாக்கப்படும். அது அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். இந்த ஆசீர்வாதத்தை, இந்த கிருபையை இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒரு நிமிடம் யாவரும் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஞானத்தை ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது அவர் தம்முடைய ஞானத்தை சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். அது பரிசுத்தமுள்ள தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஞானம். முதலாவது நாமே தற்பரிசோதனை செய்து பார்ப்போம். வேதனை உண்டாக்கும் வழிகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதேனும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று சொல்லி சோதித்து பார்ப்போம். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுவோம் பிரியமானவர்களே. அப்பொழுது தேவன் தம்முடைய ஞானத்தினால், பரலோகத்திலிருந்து வரக்கூடிய அந்த உன்னதமான விசேஷித்த ஞானத்தினால் இப்பொழுது நம்மை நிரப்புகிறார். ஹல்லேலூயா. இயேசுப்பா, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய கிருபைக்காக பரத்திலிருந்து வரக்கூடிய அந்த பரிசுத்தமுள்ள ஞானத்தை என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தாரும். ஒவ்வொருவரையும் ஞானவான்களாக மாற்றும். கனியில் நிறைந்த ஞானத்தை வெளிப்படுத்த கர்த்தர் கிருபை தாங்கப்பா. அபரிமிதமான கிருபைகளை, ஞானத்தை கொடுத்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். உமக்கு மகிமையாய் நிற்க கிருபை தாரும். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.